இன்னைக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் பாருங்கள், நிறைய தலைவராக, நான் தலைவராகணும், நான் தலைவராகணும், நான் பிரதமர் ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகணும், நான் எம்பி ஆகணும், எம்எல்ஏவாக ஆகணும், கவுன்சிலர் ஆகணும். போட்டி போடுறாங்க பாருங்க இன்னைக்கு. ஆனால் மோசேவை ஆண்டவர் தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினார். ஜனங்களை மீட்டு எடுக்கணும். அழிந்து போகிற இந்த ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்கள், கஷ்டப்படுகிற ஜனங்களை மீட்டெடுக்கணும். அப்படிப்பட்ட தலைவன் எங்கே? கர்த்தர் உங்களை ஏற்படுத்துகிறார். அதற்கு ஊழியக்காரர்களை தான் ஏற்படுத்துகிறார். ஊழியக்காரர்கள் தான் தலைவர்கள், ஊழியக்காரர்கள் தான் மீட்டெடுக்கிறவர்கள், அரசியல்வாதிகள் அல்ல. அரசியல்வாதிகள் இந்த வருஷம் 5 வருஷம் வந்துட்டாங்கன்னா 5 வருஷத்துல எவ்வளோ சுருட்டலாம், எவ்வளோ கொள்ளடிக்கலாம், இதை தான் பார்க்குறாங்க. ஜனங்கள் மேலே கரிசனை இல்லை, இரக்கம் இல்லை.